இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பருவதமலையில் மேலே தான் இருக்கோம் நண்பர்களே. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு நடக்கவே முடியல. கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஏறினோம். எங்கள் 4 பேரில் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏறுறதுக்கு. எங்கள் வீட்டுக்கார் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். பசங்க 2 பேர் தனியாக வந்துட்டாங்க, நாங்கள் 2 பேர் தனியாக போனோம். ஏன்னா முடியல, ஏன்னா அவங்க 2 பேர் ஃப்ரெண்டில் போயிட்டாங்க, ஃப்ரெண்டில் வந்துட்டாங்க. நான் என்னை பிடிச்சிக்கிட்டே எங்கள் வீட்டுக்கார் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள அவருக்கு போதும் போதும் நான் ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்ல முடியாது, நான் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ஏன்னா பசங்களுக்கும் வலி தெரியல அந்தளவுக்கு, ஆனால் எனக்கு தான் ரொம்ப வலி நண்பர்களே. என்னால் தான் முடியல சுத்தமாக. கடையே இல்லை, 2 கடை, ஒரு கடை தான் இருந்தது. கடை நிறைய இருக்குமா, ஆனால் கடையே இல்லை. ஏன்னா பொல்யூஷன், ஏன்னா எல்லாருமே பாட்டில் போகிறதுனால கடைலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் போகிற நேரம் பார்த்து வாயே எப்படி சொல்கிறது, போகும்போது தான் தண்ணி இருந்தது, வரும்போது எங்களுக்கு தண்ணியே இல்லை. வாயே கசப்பாயிடுச்சு. மேலே எதுவும் சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் கிடையாது. கீழே வந்து தான் அதுக்கப்புறம் நைட் தான் சாப்பிட்டோம். காலைல டிஃபன் சாப்பிட்டதோ நைட் தான் சாப்பிட்டோம் நாங்கள். பருவதமலை சிவனை பார்க்கலாம் வாங்க. நேற்று தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் பருவதமலைக்கு. இன்றைக்கி நான் எடிட் பண்ணி நான் வீடியோ போடுறேன், பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க சிவனை. பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கண்டென்ட் வேறு மிஸ் பண்ணாதேன்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் என்ன அற்புதம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கம்பலே உள்ளே விழுந்துடுச்சு நண்பர்கள். உள்ளே கோயில் சுத்தமாக தான் விழுந்தது, வெளியே விழுந்தால் கிடைக்க கூட கிடைக்காது. இதுதான் நான் கடவுள் இருக்காருன்றது.